World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னா கேன்சர் பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேன்சருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு வருங்க, அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கேன்சர் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் வரும். அனைத்து ராசிகள் சரிங்களா. பாவம் அப்படிங்கிறதுக்கு என்ன பாவம் வரும்? அந்த ஜாதகர் சம்மந்தப்பட்டிருக்கணும், 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கணும். அது சம்மந்தப்பட்டு எந்த ராசிகள் இருந்தாலும் அது பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா, குட் ஈவினிங். அடுத்தது கிரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, குரு, சூரியன், ராகு. முக்கியமா இந்த குரு சூரியன் ராகு தான் கேன்சருக்கான காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். பாவம் வந்து 1ஆம் பாவம், 6ஆம் பாவம். ராசிகள் வந்து எந்த ராசிகளும் சம்மந்தப்பட்டிருக்கலாம். இது எந்தெந்த உறுப்புல பிரச்சனை வருதோ அந்த உறுப்புக்கு ஏற்ற மாதிரி மாறி. இப்ப மார்பக புற்றுநோய் வருதுன்னா 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டுரும். வயிற்றுல புற்றுநோய் வருதுன்னா 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டுரும். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் சம்மந்தப்பட்டுரும். அப்ப அனைத்து ராசிகளும் 1, 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கும். குரு சூரியன் ராகு தொடர்பு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா. அடுத்தது விபத்து. சரிங்களா, விபத்து இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நடக்கும், இந்த ராசிக்காரங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். கரெக்டுங்களா? விபத்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நடக்குமா? ஆமா சார். ஓகே, இது முக்கியமா என்ன பாவம் சம்மந்தப்படணும்னா, விபத்து எப்படி ஏற்படும்? ஒரு பயணத்துல தான் நடக்கும். விபத்து ஏற்படுறது ஒரு பயணத்துல தான். அப்ப 4ஆம் பாவம், 6, 8, 12 இந்த 4 பாவங்களும் அது சம்மந்தப்படும் விபத்துக்கு. அடுத்தது கிரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விபத்துனாலே செவ்வாய் சனி, செவ்வாய் சனி, ராகு கேது. புரியுதுங்களா? கேன்சருக்கு என்ன ராசிகள், என்ன பாவம், என்ன கிரகம், விபத்துக்கு என்ன ராசி, என்ன பாவம், என்ன கிரகம், இது நல்லா புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் ஜாதகம் போலாமா? இங்க ஒரு இடத்துல இறைச்சல் வந்துட்டு இருக்கு, அவங்க வீட்டுல போட்டுருங்க. ஸோ நல்லா சிறப்பு காரகத்துவங்களை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சூரியனும் குருவும் சிறப்பு விதிகள் நோட் பண்ணிக்கோங்க கேன்சருக்கு. ராசியில வந்து அனைத்து ராசியில வந்து அனைத்து ராசிகளும் சம்பந்தப்பட்டாலும் நிலராசினா என்ன ராசிங்க சொல்லலாம்? நிலராசிகள்னா ரிஷிபம், மகரம், இந்த மூன்றையுமே நிலராசின்னு சொல்லலாமா? நிலராசிகள் வந்து கேன்சரை கொடுக்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கப்புறமேல வந்து கடகராசி,
அதனாலதான் கடகராசிக்கு பேரே கேன்சர்னு வச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரகத்துல வந்து குருவும் சூரியனும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. குருவும் சூரியனும் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி ராகு கேதுவோட நெருக்கமா இருந்தாலும், நமக்கு எந்த ஒரு லக்னத்துல பிறந்திருந்தாலும் 6ஆம் சார் 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ராகு கேதுவோட நெருங்கி இருந்தா சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஏதோ சூரியனும் அப்படின்னு சொன்னீங்க. அது அதான் சொல்றேன் மேடம், மறுபடியும் சொல்றேன். சார் போர்டு தெரியலைங்க சார். சார் போர்டுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். இப்ப எக்ஸாம்பிள் ஜாதகம் போட போறோம். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஸோ அதாவது 6ஆம் அதிபதி ராகு கேதுவோட நெருக்கமா இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். குருவும் சூரியனும் ரொம்ப நெருங்கிய பாகையில் இருந்தா, குருவும் சூரியனும் நெருங்கிய பாகையில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது புற்று அப்படின்னாலே பாம்பு புற்றை வந்து புற்றுன்னு தானே சொல்றோம். ஆமா சார். அப்ப கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தான். இந்த ராகு தான் மெயின் ரோல் பண்ணும். எப்பயுமே ராகு ஒரு கிரகத்தோட நெருங்கிய பாகையில இருந்தா, நம்ம ஆரம்பத்திலே படிச்சுட்டு இருக்கோம், கிரக வலிமையிலே படிக்கிறோம். ஒரு ராகு கூட ஒரு கிரகம் நெருங்கிய பாகையில இருந்தாலே வலிமை குறைஞ்சிரும். ஸோ அது கேன்சருக்கு ஒரு முக்கியமான ரூல். அது எந்த கிரகம் வேணாலும் ராகுவோட நெருங்கிய பாகையில இருந்தாலும் அது பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். சரிங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு கிரகமும் சம்பந்தப்பட்ட இந்த சூரியன் குரு சேர்க்கை அல்லது ராகுவோட ஏதாவது ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டா என்ன மாதிரியான புற்றுநோய் வரும்னு பார்க்கலாம். இப்ப சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா எலும்பு, வயிறு, குடல், எலும்பு, வயிறு, குடல், ஹார்ட், இருதயம், எலும்பு, வயிறு, குடல், ஹார்ட்னா இருதயம் ஆகிய பகுதிகளில் அந்த பகுதிகளில் புற்றுநோய் வரும். சரிங்களா? அடுத்து சந்திரன். அதாவது குரு ராகு சூரியன் வந்து ஜெனரல் ரூல். அந்த ரூல் கண்டிப்பா ஜாதகத்துல இருக்கும். அது கூட எந்த கிரகம் சம்மந்தப்படுதோ அந்த கிரகத்துடைய உறுப்புகள்ல பிரச்சனை வருங்கிறாங்க. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சந்திரன் சம்பந்தப்பட்டா மார்பகம், கண்கள், கருப்பை. மார்பகம், கண்கள், கருப்பை ஆகிய பகுதிகளில் வரும். செவ்வாய் சம்பந்தப்பட்டா உதடு, ரத்தம், பிளட், உதடு, ரத்தம், விரல்கள், குருத்தெலும்புகள், பிறப்பு உறுப்புகள், பிறப்பு
உறுப்புகள், கருப்பை கருப்பை மருத்துவ ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நோய் வரும் என்பதை துல்லியமாக அறிந்து கொண்டு நோயின்றி குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டுமா? வருமுன் காப்பதே சிறப்பு என்பதற்கேற்ப முன்கூட்டியே நோயை பற்றி அறிந்து தேவையில்லாத மருத்துவ செலவையும் வீண் உடல் வேதனையையும் மன உளைச்சலையும் தவிர்க்க வேண்டுமா? கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 26/8/2024 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். இம்மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் நலமாக மாற்றிடுங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மருத்துவ ஜோதிடராகி நலமும் வளமும் பெற்றிடுங்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: 9 கிரகங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 9 கிரகங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் உறுப்புகள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் நோய்கள், 12 ராசிகள் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 ராசிகள் குறிக்காட்டும் நோய்கள். ஒருவர் ஜாதகத்தை ராசி கட்டம் பார்த்தவுடன் என்ன நோய் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரம் எந்த காலகட்டத்தில் நோய் வரும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் சீக்கிரம் குணமாக கூடிய நோய் வருமா, ஆயுள் முழுவதும் தொடரும் நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடிய நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் நோயிலிருந்து எப்போது முழுவதும் குணமாவார் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தால் குணமாகும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவரிடம் சிகிச்சை பார்த்தால் நோய் குணமாகும் என்பதை அறிதல். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன கோவிலுக்கு சென்றால் குணமாகும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள சூட்சுமமான ஸ்தலங்கள் பற்றி அறிதல். ஒருவர் ஜாதகப்படி நோய் வராமல் இருக்க என்ன உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நட்சத்திர ஜோதிட முறையில் அறிதல். ஒருவர் தனக்கு என்ன நோய் வரும் என்பதை முன்பே அறிந்து வருமுன் காத்துக்கொள்ள வாழ்வியல் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன தானம் கொடுத்து நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை கர்மா ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன நோய் வரும், அதற்கான தீர்வாக ஆன்மீக பரிகாரம், தொழில் பரிகாரம், தர்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை DNA ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். இந்த வகுப்பின் மூலமாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நோயில்லாமல் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894. அதுல வரக்கூடிய கேன்சர். அடுத்தது புதன். புதன் பொறுத்த வரைக்கும் வாய், நாக்கு, தோல், கழுத்து ஆகிய பகுதியில் ஏற்படும். குரு சம்பந்தப்பட்ட கல்லீரல், அதுக்கப்புறம் தசை, காதுகள் ஆகிய பகுதிகளில் கேன்சர் வரும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கன்னம்,
சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கன்னம், தொண்டை, பிறப்பு உறுப்பு ஆகிய பகுதியில ஏற்படும். சரிங்களா? சார் சூரியன், குரு இவங்களோட சேர்ந்து இவங்களா சார்? ஆமா மேடம். சூரியன், குரு, சூரியன் ராகு. குருவோட சேர்ந்து அந்த கிரக தொடர்புல இந்த ஒவ்வொரு கிரகமும் சேரும் போதும் அந்த உறுப்பு வரும். ஓகே ஓகே சார். இல்ல தனியா அந்த கிரகத்தோட ராகு சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை வரும். ஓகே. சார் சுக்கிரன் இருக்கா திருப்பி சொல்லுங்க. சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னம், தொண்டை, பிறப்பு உறுப்புனா செக்ஸுவல் பார்ட் ஆகிய பகுதிகளில் வரும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து சனியை பொறுத்த வரைக்கும் கை கால்கள், மலத்துவாரம், அதுல எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராகு கேது சம்பந்தப்பட்ட அந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட உயிரையே போக்குற அளவுக்கு பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி கேன்சர்ல வந்து சனியும் ராகு கேது இந்த சம்பந்தம் வந்துச்சுன்னா அந்த கேன்சரை குணப்படுத்த முடியாம இறந்து போற அளவுக்கு பிரச்சனை வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? சரிங்க. அடுத்தது அதாவது சூரியனும் குருவும் எந்த ராசியில இருக்காங்களோ, இந்த சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுது இல்லைங்களா? சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுறது எந்த ராசியில ஏற்படுதோ அந்த ராசி குறிக்கக்கூடிய உறுப்புல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ அடிவயிறுன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்டது வரும்ங்களா சார்? இப்ப குரு சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தா 6ஆம் இடத்துல அடிவயிறு. ஆமா சார், அதுதான் கேட்கிறேன். அப்ப அடிவயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புல கேன்சர் வரும். குரு சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருந்தா மார்பக புற்றுநோய் வரும். ஓகே சார். புரியுதுங்களா? இது எல்லாமே ரூல்ஸ். குரு சூரியன் இருக்கிறனால 100% வரும்னு கிடையாது. ஆனா குரு சூரியன் இருந்தா கவனமா இருக்கணும், வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி சார், சரி சார். அதுக்கு வந்து எப்படின்னா, இப்ப சில உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அதை கவனிக்காம விட்டா கடைசியா கேன்சரா மாறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்ப நீங்க ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை வராது. அதே மாதிரி கேன்சர் வந்தாலும் சரி, சின்னதா ஒரு கட்டி வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டெஸ்ட் எடுத்து பாக்குறது காமன் தானே. அப்போ ஒருத்தர் டைம் நல்லா இருக்கு, நம்ம முன்னாடி இந்த பரிகாரத்தை பண்ணிட்டா கேன்சர் வந்தா என்ன டெஸ்ட் எடுப்பாங்களோ அதே டெஸ்ட் நம்ம போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னாலே நமக்கு அது பரிகாரம் மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்ப இதுக்கு என்ன ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா, குருவுக்கு நெருக்கமான பாகையில் சூரியன் இருப்பது, குருவுக்கு அடுத்து சூரியன் இருப்பது, குரு தன்னோட பாதையில போகும்போது அடுத்தது சூரியன் இருப்பது. சரிங்களா? பிறந்த கால குருன்னு சொல்லுவாங்க. ஜனன காலத்துல குரு இருக்கீங்களா, அந்த குருவும் சூரியன் ஒரு டிகிரியில போய் நிற்பாங்க. அந்த டிகிரியில கோச்சார ராகு கேது போனா, கோச்சார ராகுவோ கேதுவோ டிராவல் ஆச்சுன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய் சனி சேர்க்கை.
சேர்க்கை வந்து சொல்லுங்க சார். சாரி டிஸ்டர்ப். செவ்வாய் சனி 2 பேரும் பார்த்தனால அந்த மாதிரி ஏற்படும் சார். செவ்வாய் சனி சேர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி, அந்த குரு சூரியன் தொடர்பு இருந்து செவ்வாய் சனி தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா? அடுத்தது இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே சார். எஸ் சார். கொழுப்பு கட்டி வந்து நார்மலா கட்டியா இருக்கும், அது உடம்புல அப்படியே தான் இருக்கும், கிடையாது. அது வேணும்னா ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து கேன்சரா மாறாது, அது அப்படியே கொழுப்பு கட்டியாவே இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும். குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கும். சரிங்களா? குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும். குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இல்லைன்னா குருவோட பார்வையில சூரியன் செவ்வாய் இருக்கும். சூரியன் செவ்வாய் ஒரு ராசியில இருக்கும், அது குரு பார்ப்பார். 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ. சரிங்களா? ஓகே சார். சரிங்க. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் ரூல்ஸ் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ ஒவ்வொரு கேன்சர் பத்தியும் எக்ஸாம்பிள் ஜாதகத்தோட பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதகம் போடுறேன், அது என்ன மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும், என்ன கேன்சர், எதுல கேன்சர் வந்திருக்கும் சொல்லுங்க சார். சார் அந்த போர்டு கொஞ்சம் டிஸ்பிளேல காட்டுங்க சார். பிகினிங்ல எழுதிட்டீங்கல்ல ஃபார்முலா. ஒரே நிமிஷம் சார். புரியுதுங்களா? இல்ல சார். க்ளோஸ் அப். சார் அது வேற ஒரு மொபைல்ல போட ஆரம்பிச்சு சார். ஒரே நிமிஷம் இருங்க. இல்லைன்னா நீங்க டிக்டேட் கூட பண்ணிடுங்க சார். இப்போ தெரியுதுங்களா? தெரியுது சார். தெரியுது சார். தெரியல சார். ஒன்றும் தெரியல. இல்ல நல்லா தெரியுது, கிளீனா தெரியுது சார். படிக்கவே முடியல. அப்படியா சார்? அப்படின்னா அது உங்க மொபைல்ல ஃபால்ட்டா இருக்கும் சார், அது கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். இல்ல மற்றவங்க எல்லாருக்கும் தெரியுதா? பரவாயில்ல சார். தெரியுது சார். தெரியுது சார், நல்லா தெரியுது. ஓகே. அப்படிங்களா? அது ஒன்றும் இல்லை சார், ரெக்கார்டிங்ல வரும் சார், இன்னைக்கு நைட்டு வந்துடும், அதில் பாருங்க சார். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ ஜாதக கட்டம் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. 19 நவம்பர் 1982. 19 நவம்பர் 1982
டைம் வந்து 12:05. AM. ஊர் வந்து சேலம். வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம், தனுஷ் ராசி, மூல நட்சத்திரம். இவங்களுக்கு எந்த உறுப்புல கேன்சர் வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் கேன்சருக்கான காரகத்துவம் எப்படி பார்க்கணும்? சூரியன் குரு இதெல்லாம் சொன்னீங்க சார். சூரியன், குரு, ராகு இது பார்க்கணுமா? சரிங்க. இங்க எங்க சம்மந்தப்பட்டிருக்கு? சூரியன், சுக்கிரன். ஓகே. சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருக்கு. விருச்சிகமா இருக்கு. பிறப்புறுப்புல இருக்க வாய்ப்பு இருக்கு. யாராருக்கு தொடர்பு இருக்கு? சூரியனும் சுக்கிரனும் நெருங்கிய பாகையில இருக்கா? ஆமா சார். அதுக்கப்புறம் புதன் எப்படி இருக்காரு? சூரியனோட நெருங்கி இருக்கா? ஆமா. புதன் வந்து ஒரு பாகை. ஓகே. சின்ன டவுட். இப்ப இதுல குரு 28 பாகை இருக்குது. அப்ப வந்து சூரியன் 2 பாகையில இருக்கப்போ அது நெருக்கம் எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா சார்? அது மேக்ஸிமம் வந்து ஒரு 3 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம் மேடம். சரிங்களா? 3 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம் மேடம். ஓகே. இப்ப 28, 29 அப்ப இது 4 டிகிரி ஆயிடுதுங்களா சார்? அதனால வேண்டாங்க. ஆனா இன்னொரு ரூல் வருதுல்ல, குரு அதனோட பாதையில தொடக்கூடிய கிரகம்னா சூரியனா தான் தொடுவாரு. ஓகே. குரு துலாம்ல 28 டிகிரில இருக்குன்னா அதுக்கப்புறம் அதனுடைய டிராவல்ல விருச்சிகத்துக்குள்ள போவார். விருச்சிகத்துக்குள்ள போனா யாரு பிடிச்சிருக்காங்க? சூரியனை தொடுவார் சார். சூரியனை தான் டச் பண்றாரு. எஸ் சார். அப்ப குரு சூரியன் தொடர்பு வந்துருச்சு இல்ல? ஆமா சார். அது கூட யாரு சேர்ந்துட்டாங்க? குரு கூட சனி சேர்ந்துட்டாரு. சூரியன் கூட சுக்கிரன் புதன் சேர்ந்துட்டாங்களா? ஆமா சார். சுக்கிரன் இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? பிறப்புல கேன்சர் வந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த சேர்க்கைகள் எந்த ராசியில வருது? விருச்சிக ராசி, துலா ராசி. துலாமையும் சம்பந்தப்படுது. அப்ப விருச்சகம் துலாங்கிற இடம் பிடிக்கும். 7, 8. ஆமா சார். காலபுருஷன் 7, 8. ஓகே. புரியுதுங்களா? அடுத்தது ஒரு ஜாதகம் போட்டுக்கலாம். சரி பண்ணிட்டாங்களா சார் இவங்களுக்கு? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ண முடியல. சரிங்களா? ஏன் சரி பண்ண முடியல? இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி யாரு? லக்னத்துக்கு மாரகாதிபதி யாரு? மூணு சுக்கிரன், குரு சார். சுக்கிரனும் குருவும் இங்க சம்மந்தப்பட்டாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் அஷ்டமாதிபதியாவும் குரு வந்துட்டாரு. சரிங்களா? சோ இதெல்லாம் ஒரு காரணம். புரியுதுங்களா? முடக்கு யாரா வராங்க? முடக்கு வந்து தனியா வராரு. முடக்கு வந்து என்னவா வராரு? சனி பகவானா வராரு. சரிங்களா? அப்ப சனி பகவானா வரனால அதுவும் ஒரு பெரிய காரணமா மாறிடுச்சான். அதனால இவருக்கு மாரகத்தை கொடுத்துருச்சு. தசாபுத்தி என்ன நடந்துட்டு இருந்தது? சந்திர திசை, சூரியன் திசை, சுக்கிர
உத்தர திசையெல்லாம் கடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இவருக்கு எப்ப மாரகம் வந்திருக்கும்? எப்ப மாரகம் வந்திருக்கும்? குரு சூரியனா சார்? சூரியன் திசையில. சரிங்களா? சூரியன் திசையில குரு புக்தி. ஏன்னா சூரியன் திசையில குரு யாரு? வேதகன் வராது. சூரியனுக்கு வேதகன் யாரு? சுக்கிரன். சரிங்களா? ஆனா குரு வந்து அஷ்டமாதிபதியா போயிட்டார்ல, அஷ்டமாதிபதி மாரகாதிபதி. சரிங்களா? அதனால இந்த அமைப்புகளை கொடுக்குது. புரியுதுங்களா? சரிங்க சார். இவங்க பிறந்த ஊர் சேலமா சார்? ஆமா சார். அடுத்தது வந்து சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ அது கேன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்குல்ல சார்? ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி சிவியர் எப்படி சிவியருக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு இது ஆக முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? அதாவது இந்த ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். இந்த ரூல்ஸ்ல புஷ்கர நவாம்ச பாதம், கரணம் இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அங்க வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் இருக்காது. ஓகே சார். அப்படியே கேன்சர் வந்தாலும் ஒரு மினிமம் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணிடுவாங்க. அதான் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. இதே மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த உறுப்பே கேன்சர் வந்த உறுப்பே முடக்கமாயிருக்கு அப்படின்னா அது ரொம்ப அதிகம் சீரா மாறிடும். ஸோ முடக்க ஆயிருச்சு, முடக்கு நிவர்த்தி பண்ணிக்கலாமான்னு கேட்கலாம். ஆனா அது ரொம்ப முற்றிய நிலைக்கு போனதுக்கு அப்புறம் முடக்கு நிவர்த்தி பண்ணா வேலை செய்யாது. ஓகே ஓகே சார். அதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு பண்ணிட்டோம்னா பிரச்சனை வராது. இதுக்கு வந்து ஜெனரல் பரிகாரம்னா நம்ம முடக்கு நிவர்த்தி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆமா. இப்ப சப்போஸ் நமக்கு கேன்சர் இருக்கிறதே தெரியல, ஆனா அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஜெனரலா ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த முடக்கு நிவர்த்தி அது பண்ணிடணும். ஆமாங்க, கண்டிப்பா பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 14 ஜனவரி 1987 ஈவினிங் 4 மணி. பிறந்த ஊர் வந்து சென்னை. சரிங்களா? இந்த ஜாதகத்தை பாருங்க. மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னம். என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கும்? குரு சூரியன் தொடர்பு வருதுங்களா? குரு சூரியன் தொடர்பு வருதுங்களா இல்லைங்களா? இல்ல சார். எப்படி இல்லை? சூரியனுக்கு அப்புறம் புதன் வருது சார். சூரியனுக்கு அப்புறம் புதன் வந்து அப்புறம் தான் குரு வருது. ஆமா சார். நான் ஏற்கனவே நான் சொன்னேன், குரு சூரியன் தொடர்பு வரும்போது அதை இணைக்கிற மாதிரி ஏதாவது கிரகங்கள் வரும். ஓ ஆமா சார். அதுக்கு நடுவில் ஏதாவது கிரகங்கள் வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேன்சர் வரும். ஓ ஓகே சார். நரம்பு சம்பந்தப்பட்ட வாய். புதன்னா என்னங்க மேஜரான ஒரு பேச்சு, வாய்.
வாய் மட்டுமா வேற எதுவும்? நரம்பு சார். நரம்பு சம்பந்தப்பட்டது. பிரெயின் டியூமர் சார். தோல் சார், தோல் சார். தோல் 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 புற்றுநோய். தோல் கழுத்து. அதாவது ஸ்கின்ல வந்து பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. சரிங்களா? சரி, இது லக்னத்துக்கு எத்தனாவது வீடு? 8வது வீடு. 8 சார். 8 9. 8 9ங்களா? ஆமா. காலபுருஷத்துக்கு எத்தனாவது வீடு? 10வது வீடு சார். 10 11 சார். 10 11. தொடை. அப்ப இவருக்கு எந்த இடத்துல இருக்கிற தோல்ல வந்திருக்கும்? தொடையிலையா சார்? தொடை. தொடை, முட்டி, கால் தொடை பகுதி கீழே. தொடை தொடை சரிங்களா? முட்டி முட்டி சார். கணுக்கால். தொடை, முட்டி, இந்த இடம் ஃபுல்லாவே, இடுப்பு பகுதி கீழே இருக்கிற கால் ஃபுல்லாவே, தொடை ஃபுல்லாவே இவருக்கு இஷ்யூ கொடுத்துருச்சு. சரிங்களா? சார் ஒரு சின்ன டவுட், சூரியனுக்கும் குருவுக்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு சொன்னீங்க, புரியல. எப்பயுமே குருவும் சூரியனும் ஒரே ராசி கட்டத்துல சேர்ந்துருக்கும். இல்லைன்னா சூரியனும் குருவும் பாகை முறை ஜோதிடத்துல பக்கத்து பாகையில இருப்பாங்க. ஓகேங்களா? இது 2வது டைப். 3வது, சூரியன் அவனோட பாதையில போகும்போது அடுத்து குருவை தொழுவார். இல்லைன்னா குரு அதனுடைய டிராவல்ல போகும்போது கண்டிப்பா போய் சூரியனை தொடுவார். இது ஒரு டைப்பு. இதுக்கு இடையில ஏதாவது ஒரு கிரகம் தாண்டி போய் தொடுறாங்கன்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவமும் உள்ள வந்துடும் அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, சூரியன் வந்து 0.2 டிகிரி, புதன் வந்து ஒரு டிகிரியா? அப்ப சூரியன் ஃபர்ஸ்ட் இருக்கு, புதன் 2வது. அதுக்கப்புறம் அந்த கட்டத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அடுத்த கட்டத்துல எந்த கிரகமும் இல்லை, குரு மட்டும்தான் இருக்காரு. அப்ப சூரியன் டிராவல் பண்ணும்போது புதனை தொட்டு அதுக்கப்புறம் குருவை தொட போறாரா? ஆமா சார். ஆமா சார். புதனை டச் பண்ணி அதுக்கப்புறம் மருத்துவ ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நோய் வரும் என்பதை துல்லியமாக அறிந்து கொண்டு நோயின்றி குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டுமா? வருமுன் காப்பதே சிறப்பு என்பதற்கேற்ப முன்கூட்டியே நோயை பற்றி அறிந்து தேவையில்லாத மருத்துவ செலவையும் வீண் உடல் வேதனையையும் மன உளைச்சலையும் தவிர்க்க வேண்டுமா? கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 26/8/2024 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். இம்மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் நலமாக மாற்றிடுங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மருத்துவ ஜோதிடராகி நலமும் வளமும் பெற்றிடுங்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: 9 கிரகங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 9 கிரகங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் உறுப்புகள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் நோய்கள், 12 ராசிகள் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 ராசிகள் குறிக்காட்டும் நோய்கள். ஒருவர் ஜாதகத்தை ராசி கட்டம் பார்த்தவுடன் என்ன நோய் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரம் எந்த காலகட்டத்தில் நோய் வரும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் சீக்கிரம் குணமாக கூடிய நோய் வருமா, ஆயுள் முழுவதும் தொடரும் நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடிய நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் நோயிலிருந்து எப்போது முழுவதும் குணமாவார் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தால் குணமாகும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவரிடம் சிகிச்சை பார்த்தால் நோய் குணமாகும் என்பதை அறிதல். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன கோவிலுக்கு சென்றால் குணமாகும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள சூட்சுமமான ஸ்தலங்கள் பற்றி அறிதல். ஒருவர் ஜாதகப்படி நோய் வராமல் இருக்க என்ன உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நட்சத்திர ஜோதிட முறையில் அறிதல். ஒருவர் தனக்கு என்ன நோய் வரும் என்பதை முன்பே அறிந்து
வருமுன் காத்துக்கொள்ள வாழ்வியல் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன தானம் கொடுத்து நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை கர்மா ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன நோய் வரும், அதற்கான தீர்வாக ஆன்மீக பரிகாரம், தொழில் பரிகாரம், தர்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை டிஎன்ஏ ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். இந்த வகுப்பின் மூலமாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நோயில்லாமல் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. குருவை தொடுறாரு. அப்ப புதன் இடையில வந்துட்டாரு. புதனுடைய தொடர்பு வந்துருச்சு. புதன்னா ஸ்கின், நல்ல ஸ்கின் பிரச்சனை. சரிங்களா? அது எந்த பாவத்துல இருக்காங்க? மகர ராசி, கும்ப ராசி சம்பந்தப்பட்டாங்க. லக்னத்திற்கு 8, 9, காலபுருஷத்துக்கு 10, 11 அப்படிங்கிறனால தொடை பகுதி, முட்டி பகுதியில இருக்கக்கூடிய ஸ்கின்ல கேன்சர் வந்து. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்களா? அடுத்தது ஒரு கான்செப்ட். பன்னெண்டு 1922 டைம் வந்து 12:30 AM. சரிங்களா? கன்னி லக்ன ஜாதகம். ஊர் வந்து சென்னை. இப்ப இந்த கன்னி லக்ன ஜாதகம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பார்க்கணும்? ராகு, சனி, குரு, சூரியன். குரு சூரியன் தொடர்பாகுதா? எப்படி? குரு 16 டிகிரில இருக்கு, சூரியன் 26 டிகிரில இருக்கு, புதன் வந்து 22 டிகிரில இருக்கு, சுக்கிரன் வந்து 2 டிகிரில இருக்கு. அப்ப குருவுக்கும் சூரியனுக்கும் இடையில எந்த கிரகம் சம்பந்தப்படுது? புதனா சுக்கிரனா? சுக்கிரன். புதன் தாண்டி போயிட்டார், சூரியன் தாண்டி போயிட்டார். ஆமா சார், சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் சனி ராகு சம்பந்தம் இருக்கா? ஆமாங்க. ஓகே. சோ லக்னத்துக்கு இது எந்த வீடு? மூணாவது. 2, 3 சார். 2, 3 அப்படின்னா எந்த உறுப்புல வரும்? வாய், கழுத்து, தொண்டை. சுக்கிரன் வந்து எந்த உறுப்பை குறிக்கும்? கண்ணம் சார். கண்ணம். தொண்டை. சரிங்களா? தொண்டை புற்றுநோய் சார். தொண்டை புற்றுநோய். புரியுதுங்களா? கரெக்டா சொல்ல முடியுதா? ஓகே சார். ஈஸியா இருக்கா? ஓகே. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தரணும். ஒன்பது 5/1941. 9/5/1941. 1:20 PM. ஊர் வந்து மதுரை.
திங்கட்கிழமை பிறந்திருக்காங்களா? வெள்ளிக்கிழமை சிம்ம லக்னம், கன்னிராசி. இவங்களுக்கு எப்படி தொடர்புல வருது? சனி சூரியன் புதன் சார். ஓகே. சுக்கிரன் குரு. டிகிரி செக் பண்ணுங்க. சூரியன் 25 டிகிரில இருக்காரா? ஆமா சார். சனி 25.01, சூரியன் 25.15, புதன் வந்து 28.59. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு இங்க ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? 2 டிகிரில இருக்கு. சுக்கிரன் வந்து 0.31 இருக்கு. ஓகேங்களா? அப்ப சூரியனுக்கும் குருவுக்கும் இடையில யார் இருக்காங்க? புதனும் சுக்கிரனும் இருக்காங்களா? ஆமா சார். புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டாங்க. சரி, புதன் யாரு? லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியா? ஆமா சார். சுக்கிரன் யாரு? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியா? ஆமா சார். ஓகே. அப்ப எங்க பிரச்சனை வந்திருக்கும்? எந்த இடத்துல இது இருக்கு? மேஷத்துல ரிஷபத்துல இருக்கு. தலைப்பகுதியா சார்? பிரெயின் டியூமரா சார்? தலைப்பகுதியில இல்ல, முகத்திலே சார். இங்க சம்பந்தப்படுற புதனும் சுக்கிரனும் எந்த உறுப்புகளை குறிக்கும்? புதன் வந்து நரம்பு, வாய், நாக்கு. சுக்கிரன் வந்து பிறப்புறுப்பு. சரிங்க. இவருக்கு வந்து நாக்குல புற்றுநோய். சரிங்களா? சார் புதன். இதனால நாக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கா? ரெண்டாம் இடத்துல சார் சொல்லுங்க சார். 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கா? ஆமா சார். சந்திரனும் சனியும் நெருங்கிய பகையில இருக்காங்களா? ஆமா. சந்திரனும் சனியும். ஆமா சார். 28. அதனாலதான் இங்க வந்து சுக்கிரன் புதன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டாலும் 2ஆம் இடத்துல நாக்கு உணவு சாப்பிடக்கூடிய இடம். அதனால அங்க வந்துருச்சு, பிரச்சனை கொடுத்துருச்சு. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் போடும் போதெல்லாம் எல்லா ஜாதகத்தையும் போட்டுட்டு தான் இருக்கீங்க பேப்பர்ல. எஸ் சார், போட்டேன். ஆமா சார், ஆமா. எஸ் சார். அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்ட்லயும் ரூல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம்பிள் ஜாதகம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். விபத்துக்கு போடுறீங்களா சார்? இல்ல, அடுத்தது கேன்சர் முடிச்சுட்டு போறோம். ஓகே சார். கேன்சர்ல என்ன இருக்கு? ஒரு ஃபீமேல் ஜாதகம் 11/8/1943, 7:15 PM. மதுரை, அதே மதுரை தானா சார்? ஊர் வந்து மதுரை கிடையாது சார். ஊர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர் சார். ஓகே. தஞ்சாவூரா சார்? ஓகே, தஞ்சாவூர். ஆமா சார். தஞ்சாவூர்னு போட்டு பாருங்க சார். ஓஆரி. தஞ்சாவூர்.
ஏ எடுத்துட்டு ஓஆர்இ போடும். JORE. JO மட்டும் போட்டு பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா TH கூட போடுங்க. THன்னு போட்டு பாருங்க. TH. இதுல பாருங்க. என்ன லக்னம்? கும்பலக்னம். கும்பலக்னம். சரிங்களா? கும்ப லக்னம். சரிங்களா? சார் குருவுக்கும் சூரியனுக்கும் நடுவுல ராகு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இந்த லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல குரு சூரியன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கு? 6ஆம் இடம். 6வது இடம் சார். 6வது இடம். எத்தனாம் இடம்? 6ஆம் இடம். 6ஆம் இடம். 6ஆம் இடம் இடம்னா எங்க பிரச்சனை வரும்? அடிவயிறு. அடிவயிறு. கர்ப்பப்பை. வயிற்றுல பிரச்சனை. சரிங்களா? வயிற்றுல இது வந்து ஃபீமேல் ஜாதகம் தான். கர்ப்பையில வரல, அடிவயிறு வயிற்றுல கேன்சர் வந்து. சார் 6ஆம் இடம் மறைவுஸ்தானம். மறைவுஸ்தானம் நோய் ஸ்தானம் நல்லது. நோய்ஸ்தானம். ஓகே. நோய் ஸ்தானம். குரு ராகு சூரியன் மாந்தி. குருவுக்கு அப்புறம் ராகு, ராகுக்கு அப்புறம் சூரியன். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகேங்க. சரிங்க. அடுத்தது ஒரு கான்செப்ட். ஒரு மேல் ஜாதகம். ஏன் கேன்சருக்கு இவ்வளவு ஜாதகம் போடுறோம்னா, கேன்சர்ல நிறைய டைப் இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஜாதகம் போடுறது. ஹலோ சார். 13 சொல்லுங்க சார். சார் நான் இந்த ஹார்ட் நடத்தும் போது கிளாஸ் அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் யூடியூப்ல தான் கேட்டேன். சரிங்க. அது திருப்பி ஒரு தடவை நம்ம எக்ஸாம்பிள் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஜாதகம் இருக்கு பார்க்கணும் சார். பார்த்துக்கலாம் சார். ஃபைனலா எல்லா இதை பத்தி போடுவீங்களா சார்? நான் பார்த்து பாருங்க. ஆமா சார். அப்போ ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார் இன்னும் சுகர்து ஒண்ணு நடத்துறேன்னு சொன்னீங்க சார் பெண்டிங். அது கடைசி அது ஃபைனலா நடக்கும் போது லாஸ்ட் சுகர் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் மேடம். சரி. 13/2/1962. 13/2/1962. 11:23 AM. சார் 11:23 AM. சரிங்களா? ஊர் சார் திருச்சியா சார்? ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில சார். ஊர் வந்து சென்னை சார். ஓகே, தேங்க்யூ சார். செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க. மேஷ லக்னம், ரிஷபராசி, நட்சத்திரம். இவங்களுக்கு எங்க பிரச்சனை வந்திருக்குங்க? சார் முட்டிக்கால். ஃபர்ஸ்ட் குரு சூரியன் எப்படி தொடர்பாகுது? குரு அடுத்து தொடர்பு சூரியனை சார்.
குரு 27 டிகிரி. சரிங்களா? சூரியன் வந்து ஆமா சார் அடுத்தது சூரியனை தொட போறோம் சார் அடுத்தது. அதுக்கப்புறம் சூரியன் வந்து 0.4 நெருங்கிய பாகையில இருக்கு. ஆமா சார். வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்கா? வேற யாருமே சம்மந்தப்படலையா? சார் ராகு கேது சம்மந்தப்படுங்க சார். கேது சம்மந்தம் குரு கடும் ராகு 24 டிகிரி. ஒரே பாகை. 24 தான். 27 டிகிரி. குரு தாண்டிட்டாரு. ஆமா குரு அதிகம். சூரியன் 0.4. குரு டைரக்டா சூரியனை தான் சொல்ல போறாரு. இடையில யாருமே இல்ல. சார் ஆமா சார். வேற என்ன நெருங்கிய பாகையில இருக்காங்க? செவ்வாய் புதன் சார். செவ்வாய் புதன் செவ்வாய் சார். புதன் நெருங்கிய பாகையில இருக்காங்களா? ஆமா செவ்வாய் புதன். ஆமா சார். ஆமா சார். ஒரே பாகை. செவ்வாய் புதன் வந்து நெருங்கிய பாகையில இருக்காங்க. ஆமா சார். ஓகே. சரிங்களா? உங்களுக்கு என்ன கேன்சர் சார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். தொடை. செவ்வாய் யார் இந்த லக்னத்துக்கு? 1-8க்கு லக்னாதிபதி லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாவும் வராது சார். அஷ்டமாதிபதி சரி. லக்னாதிபதி. ஓகே. இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். சரிங்களா? இவருக்கு எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா விந்து பையில பிரச்சனை. சரிங்களா? புரோஸ்டேட். சரிங்களா? ஓகே சார். எப்படி சார் இது? குரு சூரியன் டைரக்டா தொடர்பாயிருச்சு. கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிடலாம். வேற எந்த கிரகங்கள் நெருங்கிய பகுதியில் இருக்கு? செவ்வாய் புதன். ஆமா. புதன் வந்து இந்த லக்னத்துக்கு யார்? 6ஆம் அதிபதியா? 6ஆம் அதிபதி. ஆமா. செவ்வாய் யார்? லக்னாதிபதியா? 8ஆம் அதிபதி லக்னாதிபதி. ஆமா. 1-6 சம்பந்தம். இன்னொன்னு 8ஆம் அதிபதியா? எஸ் சார். 8ங்கிறது என்ன? பிறப்புறுப்பு தானே? ஆமா சார். ஓகே ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் விபத்து. ஒரு கொஸ்டின். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். 31-5-1960. ஒரு பெண் ஜாதகம். 31-5-1965. 31 65. சரிங்களா? டைம் வந்து ஈவினிங் 7 மணி. ஊர் வந்து சென்னை. சரிங்களா? இவங்களுக்கு குரு சூரியன் எங்க சம்பந்தப்பட்டிருக்கு? 2ஆம் இடம் சார். புதன், குரு, சூரியன், ராகு, சந்திரன், சுக்கிரன். குருவும் சூரியனும் ஒரே ஒரு டிகிரி வித்தியாசம் தான் இருக்கு. ஆமா, நெருங்கிய. குரு 5 டிகிரி, சூரியன் 16 டிகிரி. வேற என்ன கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு? ராகு 20 டிகிரி, சந்திரன் 25, சுக்கிரன் 29, புதன் வந்து 3 டிகிரி. சரிங்களா? லக்னத்துக்கு இது எந்த வீட்டுல இருக்குங்க? 7ஆம் வீடு. இது ஒரு பெண் ஜாதகம். அப்ப என்ன இதுல பாதிப்பு வந்திருக்கும்? மருத்துவ ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நோய் வரும் என்பதை துல்லியமாக அறிந்து கொண்டு நோயின்றி குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டுமா? வருமுன் காப்பதே சிறப்பு என்பதற்கேற்ப முன்கூட்டியே நோயை பற்றி அறிந்து தேவையில்லாத மருத்துவ செலவையும் வீண் உடல் வேதனையையும் மன உளைச்சலையும் தவிர்க்க வேண்டுமா? கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 26/8/2024 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை.
வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். இம்மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் நலமாக மாற்றிடுங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மருத்துவ ஜோதிடராகி நலமும் வளமும் பெற்றிடுங்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: 9 கிரகங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 9 கிரகங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் உறுப்புகள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் நோய்கள், 12 ராசிகள் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 ராசிகள் குறிக்காட்டும் நோய்கள். ஒருவர் ஜாதகத்தை ராசி கட்டம் பார்த்தவுடன் என்ன நோய் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரம் எந்த காலகட்டத்தில் நோய் வரும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் சீக்கிரம் குணமாக கூடிய நோய் வருமா, ஆயுள் முழுவதும் தொடரும் நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடிய நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் நோயிலிருந்து எப்போது முழுவதும் குணமாவார் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தால் குணமாகும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவரிடம் சிகிச்சை பார்த்தால் நோய் குணமாகும் என்பதை அறிதல். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன கோவிலுக்கு சென்றால் குணமாகும் என்பதை, தமிழ்நாட்டில் உள்ள சூட்சுமமான ஸ்தலங்கள் பற்றி அறிதல். ஒருவர் ஜாதகப்படி நோய் வராமல் இருக்க என்ன உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நட்சத்திர ஜோதிட முறையில் அறிதல். ஒருவர் தனக்கு என்ன நோய் வரும் என்பதை முன்பே அறிந்து வருமுன் காத்துக்கொள்ள வாழ்வியல் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன தானம் கொடுத்து நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை கர்மா ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன நோய் வரும், அதற்கான தீர்வாக ஆன்மீக பரிகாரம், தொழில் பரிகாரம், தர்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை DNA ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். இந்த வகுப்பின் மூலமாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நோயில்லாமல் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894. கர்ப்பப்பையில தான் சார். யூட்ரஸ் கேன்சர். சரிங்களா? இவங்களுக்கு வந்தது வந்து யூட்ரஸ் கேன்சர். இவங்களுக்கு யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க கேன்சர் வந்தோன்னு. புரியுதுங்களா? எஸ் சார். அடுத்து ஒரு லாஸ்டா கேன்சர்ல ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் விபத்துக்கு போகலாம். செப்டம்பர் 1971 நைட்டு 10 நைட்டு 10:08 இருந்த ஊர் வந்து பவானி. பவானினா ஆந்திர பிரதேஷ் வருது. ஈரோடு போடுவோம். ஈரோடு கிடையாது சார். ஈரோடு வருது. ரிஷப லக்னம். சரிங்களா? குரு சூரியன் சம்பந்தம் இருக்கா?
குரு சூரியன் சம்பந்தம் இருக்கா? சார் தள்ளி இருக்கு, பார்வைப்படுத்துது சார். தள்ளி இருக்கு, பார்வையும் படல. படல. கரெக்டுங்களா? வேற ராகு கேது எடுத்துக்கோங்க. ராகு கேது யார் கூட சேர்ந்திருக்கு? செவ்வாய் கூட சேர்ந்திருக்கா? கேது சந்திரனோட. செவ்வாய் ராகு, கேது சந்திரன் கேது ரெண்டுமே நெருங்கிய பாகையில இருக்கா? ராகு செவ்வாய் நெருங்கிய பாகையில, சந்திரனும் கேதுவும் நெருங்கிய பாகையில. என்ன கேன்சர் வந்திருக்கும்? பிளட் கேன்சரா சார்? பிளட் கேன்சர். சரிங்களா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? திருப்பி அது ரீசன் சொல்லுங்க சார். குரு சூரியன் வந்து டைரக்டா தொடர்பாகல. சரிங்களா? ஆமா சார், ஆமா சார். ஆனா ராகு ஒரு காரணகர்த்தா. அப்ப ராகு கேதுவும் ஒரு வகையில சம்பந்தப்படுறதுனால ராகு யாரு கூட நெருங்கிய பகுதியில இருக்கு? செவ்வாய் கூட. செவ்வாய்னா யாரு? ரத்தக்காரகர். பிளட் கேன்சர். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேங்க, சரி, ரைட். அடுத்தது ஆக்சிடென்ட். சார் ஒரு கொஸ்டின் இது சார், டவுட் சார். சொல்லுங்க. இது ஜென்ரலா இப்போ இந்த கேன்சருக்கு ஜென்ரலா வந்து எஃபெக்டிவான பரிகை இப்போ சில கோயில்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல சார்? ஆமாங்க. சில டயபெட்டிக் ஒரு கோயில் போனோம், இந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்தா ஒரு கோயில், அந்த மாதிரி கேன்சருக்கு எஃபெக்டிவான கோயில் ஏதாவது இருக்குமா சார்? இல்ல ஏதாவது பரிகாரம்? ரொம்ப கேன்சர் பொறுத்த வரைக்கும்ங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு சம்பந்தப்பட்ட குரு சூரியனும் ராகுவும் சம்பந்தப்பட்ட அது நடக்குது. புரியுதுங்களா? குரு எங்கேயோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. பஸ் சவுண்ட் சார். குரு சூரியன் சம்பந்தப்படுறதுனால நடக்குது. கரெக்டுங்களா? ஆமா சார். குரு சூரியன் சம்பந்தப்படுறதுனால இதுக்கு வந்து எஃபெக்டான கோயில் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தான். குரு தானே? ஆமா சார். தட்சிணாமூர்த்தி எல்லா இடத்துலயும் எங்க உட்காந்துருப்பாரு? சிவனுக்கு பின்னாடி சார். சிவனுக்கு வந்து கிழக்கு பக்கத்துல. தெற்கு நோக்கி உட்காந்துருப்பாரு சார். தெற்கு நோக்கி சார். ரைட் ஹேண்ட் சைடுல உட்காந்துருப்பாரு. சிவன் வந்து கிழக்கு நோக்கி உட்காந்துருப்பாரு. சரிங்களா? அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது தெற்கு பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பாரு. தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து சிவன் குரு அம்சமாக உட்கார்ந்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. சரிங்களா? சிவன்னா சூரியன், குருனா தட்சிணாமூர்த்தி. அப்ப சிவனும் குருவும் சேர்ந்த அம்சங்கிறது தட்சிணாமூர்த்தி. சரிங்களா? இந்த தட்சிணாமூர்த்தி வந்து சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம் ஒரு ஊர் இருக்கு. பட்டமங்கலம். ஓகே சார். சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம். இந்த பட்டமங்கலத்துல தட்சிணாமூர்த்தி அந்த கோயில கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. ஓகே, அவர்தான் மெயின். சரிங்களா? அப்ப கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன? சூரியன் சார். சூரியன். அப்ப அங்க குரு சூரியன் தொடர்பு வருதா? அப்ப அந்த பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணா இந்த குரு சூரியன் தொடர்புக்கான பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் வெள்ளருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு பண்ணாலும் குரு சூரியன் பிரச்சனை குறையும். புரியுதுங்களா? இது ஒரு பரிகாரம். அதுக்கப்புறம் ராகு வந்து அதுதான் புற்றா ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தங்களை அந்த கேன்சரை வளர வைக்கிறது. ராகுக்கு உண்டான கோயில் என்னது? திருநாகேஸ்வரம். சரிங்களா? அப்ப ராகு திசை, ராகு புத்தி, ராகு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து திருநாகேஸ்வரம் போய் பாலாபிஷேகம் பண்ணா ராகு காலத்துல பாலாபிஷேகம் பண்ணணும். சரிங்களா? அது புக் பண்ணிட்டு போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த சிவகங்கை பட்டமங்கலம் சொன்னீங்களா சார்?
அதுக்கு வியாழக்கிழமையில போகணுமா இல்ல ஞாயிற்றுக்கிழமையில போகணுமா சார்? அது வந்து வியாழக்கிழமையும் போகலாம், ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம். நீங்க வியாழக்கிழமை போனா சூரிய ஹோரையில தரிசனம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை போனா குரு ஹோரையில தரிசனம் பண்ணுங்க. குரு ஹோரையில. ஓகே. ஓகே ஓகே சார். தேங்க்யூ. புரியுதுங்களா? புரியுது சார். சரி. தேங்க்யூ. சரி, அடுத்தது வந்து ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு என்ன பார்த்திருக்கோம் நம்ம? எந்த ராசி சம்பந்தப்பட்டு பார்த்திருக்கோம்? 4, 6, 8, 12 சார். 4, 6, 8, 12. பயணம். சரிங்களா? சரி, இதுக்கான ஸ்பெஷல் ரூல்ஸ், சிறப்பு விதிகளை பாருங்க. ஒரு ஜாதகத்துல ஜென்ரலாவே 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே 4, 6, 8, 12 நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல ஒரு நாளாவது ஆக்சிடென்ட்ல மாட்டுவாங்க. சரிங்களா? அது நிறைய கிரகம் இருந்தாலா சார்? ஆமா, நிறைய கிரகம் இருந்தாலே. ஏன் நிறைய கிரகம் இருந்தா அந்த பாவங்கள் இயங்க ஆரம்பிச்சிருமா? ஆமா சார். தசாபுத்தி வாங்கும்போது அந்த பாவங்கள் இயங்க ஆரம்பிச்சிருமா? ஆமா சார். அப்ப 4, 6, 8, 12 இந்த பாவத்தில் நிறைய கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே அவங்க லைஃப்ல ஒரு நாளாவது ஒரு சின்ன ஆக்சிடென்டாவது நடக்கும். சரி, இது லக்னத்துக்கு தானே சார்? லக்னத்துக்கா இல்ல கால புருஷத்துக்கா? லக்னத்திற்கு எடுத்துக்கணும். நீங்க இன்னைக்குமே ஒரு ரூல்ஸ் படிக்கும்போது ஒரு ரூல்ஸ்ங்கிறது லக்னத்துக்கும் வரும், கால புருஷத்துக்கும் வரும். ஓகே ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே சார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னே செவ்வாய், சனி, ராகு, கேது, இதுல செவ்வாய், சனி, ராகு அல்லது செவ்வாய், சனி, கேது, செவ்வாய், சனி, ராகு அல்லது செவ்வாய், சனி, கேது இப்படி ஒரு கட்டத்துல சேர்ந்திருந்தாலோ, இல்ல டிகிரி வயசு ஒன்னா சேர்ந்திருந்தாலோ, இல்ல திரிகோணத்துல சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் லக்னத்திலையும் சனி 5ஆம் இடத்துலையும் கேது 9ஆம் இடத்துல இப்படி திரிகோணத்துல சம்பந்தப்பட்டாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அது ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ஜாதகம். புரியுதுங்களா? ஜென்ரலா செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாய் சனி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலுமே விபத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த கிரக தொடர்புல செவ்வாய் சனி சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கிரக தொடர்புல அது ஒரு வேளை லக்னத்திற்கு மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ வந்துட்டா அந்த விபத்து வந்து ரொம்ப பெரிய விபத்தா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய், சனி, ராகு இந்த கிரக தொடர்போட பாதகாதிபதி, மாரகாதிபதி வேற கிரகங்களா இருந்தாலும் பரவாயில்ல, குருவா இருந்தாலும் சரி, சுக்கிரனா இருந்தாலும் சரி, சனி புதனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி இதெல்லாம் இந்த செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டா இல்ல அதோடைய பார்வையில் இருந்தா, தொடர்பு இருந்தா கண்டிப்பா பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சரிங்களா? சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா அந்த ஆக்சிடென்ட்ல எங்க அடிப்படும் அப்படிங்கறது எப்படி சொல்றது? இப்ப செவ்வாய், சனி, ராகுன்னு சொல்லிட்டோம். அது கூட எந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அந்த கிரகத்துடைய உறுப்புல அடிப்படும். சூரியன் சம்பந்தப்பட்ட எங்க அடிப்படும்? தலையில. லக்னாதிபதி சம்பந்தப்பட்டா தலையில. இந்த கிரக சேர்க்கையெல்லாம் லக்னத்துல உட்காந்து விபத்தை கொடுத்தா தலையில.
இதே இந்த லக்னாதிபதினா மேஷத்துல உட்காந்து விபத்தை கொடுத்தா அப்பயும் தலைதான் சார். அப்ப ஒரு கிரகம், அதுக்கப்புறம் ராசி, இந்த கிரக தொடர்பு இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு உறுப்பு எந்த உறுப்பு எக்ஸாக்டா அடிபடுங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? அது காலபுருஷத்துக்கு பார்த்தா மேஷம், லக்ன ரீதியா பார்த்தா லக்னம். இதே ஒருத்தவங்களுக்கு வந்து விபத்துல முட்டியில அடிபடுச்சுன்னா மகரத்துல சம்பந்தப்பட்ட முட்டி, லக்னத்துக்கு 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட முட்டி. சரிங்களா? ஆமா சார். இவ்வளவுதான் விஷயங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே விபத்துல இந்த கை போயிருது, கால் போகுது, இந்த மாதிரி உறுப்பு துண்டிக்கப்படுது அப்படின்னாலே கேதுவா சார்? அங்க வந்து ராகு கேது சம்பந்தப்படும். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். நட்சத்திரம் சம்பந்தமான விஷயம் படிச்சிருக்கோமா? அந்த நட்சத்திரம் சம்பந்தமான விஷயத்துல யாருக்காவது விபத்துல உள்காயம் ஏற்பட்டிருந்தா இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அப்ப அந்த உடம்புடைய உள் பகுதியில இருக்கக்கூடிய உறுப்பு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காரக பொங்கல் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த உள் பகுதியில பிரச்சனையில கொடுக்கும். அதே மாதிரி சில பேருக்கு அந்த செயற்கை கால் வைக்கிறது, பிளேட் வைப்பாங்க, கை பொருத்துவாங்க, இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா பொருத்துறதெல்லாம் எந்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான். சரிங்களா? ஆக்சிடென்ட்ல அடிபட்டாலும் அந்த உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போகாம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் அவங்க தாங்கிக்க முடிகிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க யாரு, என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு சம்பந்தம். செவ்வாயும் குருவும் சம்பந்தப்பட்டா அங்க வந்து அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை ரெக்கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா மெயினா ஆக்சிடென்ட்னாலே சர்ஜரி தானே. சர்ஜரி கண்டிப்பா பண்ணுவாங்கல்ல. ஆமா சார். அதனாலதான் செவ்வாயும் குரு சம்பந்தப்பட்டதான் அங்க வந்து நம்ம சரி பண்ண முடியும் அவங்கள. புரியுதுங்களா? எஸ் சார். இது கொஞ்சம் பயமாவே தான் சார் இருக்குது இந்த வகுப்பு. என்ன சார்? இந்த வகுப்பு கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் ஹார்டா இருக்கு சார். மனசுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு. எதுக்கு ஆக்சிடென்ட் இருக்குங்களா? ஆக்சிடென்ட் ப்ளஸ் கேன்சர். கேன்சர் வந்து ஓகே சார், ஆனா ஆக்சிடென்ட்டுக்கு கொஞ்சம் அதாவதுங்க எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கிறனாலும் சரி, ஓகேங்களா, ஒரு ஜோதிடரா இருக்கிற பட்சத்துல எந்த ஒரு விஷயம் படிச்சோடனே அது வந்து உடனே நம்ம ஜாதகத்துல இருக்கான்னு பார்க்க தோணும். மனசு அப்படிதான் போகும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஜாதகம் இருக்கான்னு பார்க்க தோணும். நான் இன்னைக்கு ஃபீல்ட்ல வந்து 6 வருஷம் ஆச்சு. எத்தனையோ ரூல்ஸ் படிச்சிருக்கேன். எங்க அப்பாவோட ஜாதகத்துல இருக்கும், என் தங்கச்சியோட ஜாதகத்துல இருக்கும், எங்க அம்மாவோட ஜாதகத்துல இருக்கும். ஓ அப்ப அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் புஷ்கரணம், கரணம், இந்த மாதிரி விஷயங்களும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல நம்ம செய்யற புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம செய்யற புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தாண்டி கடவுளுடைய அருள்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யனாதான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். நாம ஜோதிடம் படிக்கிறதே வெறும் பிரச்சனையை பாக்குறதுக்காக மட்டும் படிக்கல, கூடவே சேர்ந்து ஒவ்வொரு பரிகாரத்தையும் படிச்சுட்டு வரும். கரெக்டுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த பரிகாரத்தை ஒரு மற்ற மக்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நாடிதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிடர்களாக நமக்கு அந்த பரிகாரம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்போம். அப்ப அதை செஞ்சு அதுல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆகிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. அதனால இத பத்தி நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எனக்கும் குரு சூரியன் நெருங்கிய பாகையில தான் சார் இருக்கு, விருச்சகத்துல இருக்காரு. ஓகே. நீங்க சொன்னதுக்காண்டி சொல்றேன், ஒண்ணும் இல்லை சார். அதனால அதுக்கு ஒண்ணு நம்ம நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே. சூரியன் வந்து நெருங்கிய பாகையில இருக்காரா? ஆமா சார், ஆமா சார். விருச்சகத்துல இருக்காரா? அது வந்து தள்ளிதான் இருக்கு. ஆனா நீங்க பார்த்தது சொன்னீங்க நெருங்கிய பாகையில இருக்கு அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு சுன்னத் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு சுன்னத் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களா சார்? புரியல சார்.
சார் உங்களுக்கு சுன்னத் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களா சார்? சர்க்கம் பண்ணிருக்காங்களா? அது பண்ணியாச்சு. இப்போ இது லேசர்ல ஃபைல்ஸ் 2001 பண்ணியாச்சுல. அப்ப அந்த குரு சூரியன் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை கொடுத்துருச்சு. அதனால கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்காது. ஆமா சார், அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி நீங்க சொன்னீங்கிறதுக்காண்டி சொன்னது. அது கரெக்ட் தாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல விருச்சுகத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இல்லைங்களா? ஆமா சார். அதனால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா? ஓகே. ஓகேங்க. சரி, ஓகேங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிற ஜாதகத்துல ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன காரணம்னா, எல்லாருடைய ஜாதகத்திலுமே இது அப்ளை ஆகும். இந்த ரூல் உங்களோட ஜாதகத்தை பார்த்தாலும் அப்ளை ஆகும், என் ஜாதகத்தை பார்த்தாலும் அப்ளை ஆகும், எல்லாருக்கும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அது கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறது, அந்த கிரகம் எப்படிப்பட்ட கிரக நட்சத்திரம் வாங்கியிருக்கு, கிரக வலிமைன்னு ஒரு கான்செப்ட் படிச்சு தெரியுங்களா? கிரக வலிமைன்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம்ல, அந்த கான்செப்டை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது கிரகம் வலிமையா இருக்கு அப்படின்னா பிரச்சனை வராது. கிரகம் வலிமை குறைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனையை கொடுத்துரும். புரியுதுங்களா? சரிங்க, ஒரு ஜாதகம் பார்ப்போம். மருத்துவ ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நோய் வரும் என்பதை துல்லியமாக அறிந்து கொண்டு நோயின்றி குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டுமா? வருமுன் காப்பதே சிறப்பு என்பதற்கேற்ப முன்கூட்டியே நோயை பற்றி அறிந்து தேவையில்லாத மருத்துவ செலவையும் வீண் உடல் வேதனையையும் மன உளைச்சலையும் தவிர்க்க வேண்டுமா? கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 26/8/2024 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். இம்மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் நலமாக மாற்றிடுங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மருத்துவ ஜோதிடராகி நலமும் வளமும் பெற்றிடுங்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: 9 கிரகங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 9 கிரகங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் உறுப்புகள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் நோய்கள், 12 ராசிகள் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 ராசிகள் குறிக்காட்டும் நோய்கள். ஒருவர் ஜாதகத்தை ராசி கட்டம் பார்த்தவுடன் என்ன நோய் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரம் எந்த காலகட்டத்தில் நோய் வரும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் சீக்கிரம் குணமாக கூடிய நோய் வருமா, ஆயுள் முழுவதும் தொடரும் நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடிய நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் நோயிலிருந்து எப்போது முழுவதும் குணமாவார் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தால் குணமாகும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவரிடம் சிகிச்சை பார்த்தால் நோய் குணமாகும் என்பதை அறிதல். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன கோவிலுக்கு சென்றால்
குணமாகும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள சூட்சுமமான ஸ்தலங்கள் பற்றி அறிதல். ஒருவர் ஜாதகப்படி நோய் வராமல் இருக்க என்ன உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நட்சத்திர ஜோதிட முறையில் அறிதல். ஒருவர் தனக்கு என்ன நோய் வரும் என்பதை முன்பே அறிந்து வருமுன் காத்து கொள்ள வாழ்வியல் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன தானம் கொடுத்து நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை கர்மா ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன நோய் வரும் அதற்கான தீர்வாக ஆன்மீக பரிகாரம், தொழில் பரிகாரம், தர்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை DNA ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். இந்த வகுப்பின் மூலமாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நோயில்லாமல் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894. இந்த ஜாதகம் பாருங்க. இந்த ஜாதகத்துல என்ன சம்பந்தப்பட்டிருக்குங்க? செவ்வாய் சனியை பாக்குறாரு சார். ஓகே. சனியை செவ்வாயை பாக்குறாரு சார். ஓகேங்க. ராகு செவ்வாயா பாக்குதா? ஆமா சார், 3ஆம் பார்வையா. 3ஆம் பார்வையா? செவ்வாயை பாக்குறாரு ராகு. ஓகே. வேற என்ன சம்பந்தம் இருக்குங்க? கேதுவுக்கு திரிகோணத்திலயும் செவ்வாய். ஓகே. சனி செவ்வாயை பாக்குறாரு சார். செவ்வாயும் சனியை பாக்குறாரு சார். ஓகே. வேற என்ன சம்பந்தம் இருக்குங்க? ராகு செவ்வாயை பாக்குதா? ஆமா சார். அதுக்கப்புறம் சனி சந்திரனை பாக்குதா? பாக்குது சார். பாக்குது சார். சந்திரன் 4ஆம் அதிபதி. இல்ல, சனி 3ஆம் பார்வை சந்திரனை பாக்குது. சனி 3ஆம் பார்வை சந்திரனை பாக்குது. அதாங்க, சனி 3ஆம் பார்வையை சந்திரனை பாக்குதா? எஸ் சார். நாலாம் பாவத்துடைய தொடர்பு, 6ஆம் பாவத்துடைய தொடர்பு, 8ஆம் பாவம் சம்பந்தம் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு சார். ஆமா சார். 4 குடிவன் சந்திரன், 8 குடிவன் செவ்வாய், 6 குடிவன் புதன். ஓகேங்களா? 4 குடிவன் 12ல போய் உட்காந்துருச்சா? இந்த தொடர்புகள் பிரச்சனை கொடுக்குமா? அதுக்கப்புறம் திரிகோணத்துல 12ஆம் அதிபதி ராகு திரிகோணத்துல இருக்கு. செவ்வாய் கேது திரிகோணத்துல இருக்கா? இருக்கு சார். அப்ப விபத்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் எப்ப நடக்கும்? கரெக்டா தசாபுத்தி அந்தர வரப்ப, மாரகாதிபதி திசை, மாரகாதிபதி திசை, அஷ்டமாதிபதி திசை வரப்ப நடக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தை நடக்கும். இவங்களுக்கு ரீசெண்டா எப்ப விபத்து நடந்ததுன்னா, கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்குங்க?
நகரத்துல போயிருக்காரு. மகரத்துல சார். சனி கோச்சார மகரத்துல போயிட்டு இருக்காரா? இப்ப கோச்சாரத்துல செவ்வாய் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடில இருந்து துலாம்ல இருந்தாரா? ஆமாங்க. கோச்சாரத்துல செவ்வாய் இப்ப விருச்சிகத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி துலாம்ல தான் இருந்தாரு. அந்த டைம்ல இவருக்கு விபத்து நடந்துச்சு. எந்த தசாபுத்தி அப்ப நடந்துட்டு இருந்ததுன்னா சுக்கர திசை நடந்துட்டு இருந்தது. சுக்கர திசையில சனி புத்தி, சுக்கர திசையில் சனி புத்தி நடக்கும்போது சுக்கரனுக்கு சனி யாருங்க? வேதகனா. ஆமாங்க. சுக்கரனுக்கு சார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். எங்க டிவி கொஞ்சம் ஓடுது. டிவி யாரோ போட்டிருக்காங்க. கொஞ்சம் மியூட்ல போடுங்க. ஆறுமுகம் சாரோடது. சார் கொஞ்சம் மியூட்ல போடுங்க சார். சோ பாருங்க, இந்த விபத்து நடந்தது பாத்தீங்கன்னா சுக்கர திசையில சனி புத்தி நடந்திருக்கு. சுக்கரனுக்கு சனி யாருங்க? வேதகனா. கரெக்டா சனி. இப்ப ரீசனா நடந்ததுன்னா 2021 நவம்பர் மாசம் 16ஆம் தேதி விபத்து நடந்துச்சு. சரிங்களா? இவருக்கு என்னுடைய நண்பர் தான் நடந்தது. சனி கரெக்டா புத்தி நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா கோச்சாரத்திலையும் செவ்வாய் சனி பார்வை வந்துருச்சு. புரியுதுங்களா? ஆனா இவர் விபத்துல இருந்து போயிட்டு இருப்பார்ல சார்? விபத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மைல்டான விபத்து. ஏன்னா இந்த குரு லக்னத்தை பாக்குறதால எப்படி காப்பாத்திடுவாரு. சரிங்களா? ஓகே சார். இவ்வளவுதான் விஷயங்க சார். இந்த நாய் வந்து நடுவுல குறுக்குல வருதுன்னா அதெல்லாம் சனியா சார்? சனி கிரகம். நாய் குறுக்க வந்தாலும் சரி, ஒரு பிராணி குறுக்க வந்ததுன்னா சனி சம்மந்தப்படும். சரிங்களா? ஒரு கனரக வாகனம் வந்து அடிபடுறாங்க அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படும். புரியுதுங்களா? ஒரு ஆடு வந்ததுன்னா செவ்வாயா சார்? ஆடு வந்தா செவ்வாய் எடுத்துக்கலாம், நாய் வந்தா சனி எடுத்துக்கலாம். ஒரு லக்ஸுரி கார் வந்து இடிச்சாங்கன்னா சுக்கிரன் எடுத்துக்கணும். சுக்கிரன். நம்ம ஊர்ல டிராபிக் இது இல்ல, அதனால நிறைய விபத்துகள் நிறைய இருக்குதான்னு செய்யுது. விபத்துக்கள் நிறைய இருக்கும் மேடம். விபத்து எல்லா நாளுமே நடக்காது. சரிங்களா? விபத்து எல்லா நாளுமே நடக்காது. ஒரு டிரைவர் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் ஒரு தடவை கூட விபத்து ஆனது கிடையாது. ஆனா அவருடைய லைஃப்ல என்னைக்காவது ஒரு தடவை விபத்து நடக்கும். ஒரு சில பேர்லாம் 40 வருஷமா டிரைவிங் பண்ணுவாங்க, எப்பயுமே விபத்துல சிக்க மாட்டாங்க. அவங்க ஜாதகத்துல விபத்துக்கு உண்டான கிரகம் இருந்தாதாங்க அவங்களுக்கு விபத்துக்கான நடக்கும். புரியுதுங்களா? புரியுது. அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப கார்லாம் ஓட்டுறாங்கன்னா டிரைவர் போட்டு ஓட்டுறது ஒருத்தவங்க இருக்காங்க, செல்ஃப் டிரைவிங் பண்றவங்க இருக்காங்க. சரிங்களா? இந்த செவ்வாய் சனி இந்த 4, 6, 8, 12 தொடர்புலாம் அதிகமா இருக்கிறமா டிரைவிங் பண்ணக்கூடாது. டிரைவர் போட்டு ஓட்டணும். டிரைவர் போட்டு ஓட்டும் போது டிரைவர் ஜாதகத்துல இந்த அமைப்பு இல்லாம இருக்கும். புரியுதுங்களா? என்னுடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்கு. செவ்வாய் துலாம்லயும் சனி மகரத்துல இருக்கு. ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா? ஆமா சார். ராகுவும் செவ்வாயை பாக்குதா? ஆமா சார். இதே மாதிரி ஜாதகம் தான். நானும் 91 தானே பிறந்திருக்கேன். 91/10 இவர் 91/22. கரெக்டுங்களா? இப்ப கோச்சாரத்திலையும் சனி போயிட்டு இருக்கு. செவ்வாய் சனி பார்வை இருக்கா? எனக்கு டிரைவிங்கும் அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்காகவே நான் மாசம் சம்பளம் கொடுத்து ஒரு டிரைவரை போட்டுட்டேன். புரியுதுங்களா? அந்த டிரைவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி தொடர்பு இல்ல. நல்லா இருக்கும். கரெக்ட். அதனால அவர் தான் ஓட்டுவார். நான் கார்ல ஸ்டேரிங்கே பிடிக்க மாட்டேன், பக்கத்துல தான் உட்காந்துப்போம். சார் நீங்க இது மெச்சூர்டா நீங்க இது பண்றீங்க. ஆனா இது யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி சார் சொல்ல வைக்கிறது? அவங்க பைக் எடுத்துட்டு போகணும், வண்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற போது அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்றது சார்? அது வந்து ஒண்ணும் இல்லை மேடம். எப்பயுமே இந்த பைக் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதுலாம் வந்து செவ்வாய் பலமா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அது மேல ஆசையே வரும். ஓகே சார். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு தான் தானா இயக்கணுங்கிற எண்ணம் வரும். சரிங்களா? அந்த தாக்கத்தை வந்து இடையில மாத்துறது கஷ்டம். ஒரு 18 வயசுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அவங்களை மாத்துறது கஷ்டம். சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கராத்தே, சிலம்பாட்டம் இந்த மாதிரி கிளாஸ் அனுப்பி விட்டுறணும். ஓகே சார். அப்ப அந்த தாக்கம் ஒரு முரட்டுத்தனமா இயங்கக்கூடிய இயக்கத்தை கார்ல காமிப்பாங்க.
ஓகே ஓகே சார். சரிங்களா? என்னுடைய டிரைவர் பையனே பார்த்தீங்கன்னா, அவன் சின்ன வயசு தான், 22 வயசு தான். ஆனா சூப்பரா டிரைவ் பண்ணுவான். ஆனா அவனுக்கு கார் வேகமா ஓட்டினா தான் பிடிக்கும். ஆமா சார். ஒரு சிலர் வேகமா ஓட்டினா தான் சார் பிடிக்கும். நிறைய பேர் 120, பைக்கே அப்படி படுத்துக்கிட்டே 130 தான் ஓட்டுவாங்க போவான். சார். நல்லா ஓட்டுவான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் ஆனா வந்து கட்டடிச்சு ஓட்டுவான். கொஞ்சம் பயமா இருக்கும் எனக்கு. நான் சொல்லுவேன், நீ இல்ல நல்ல வேகமா ஓட்டிக்கோ. சார் அந்த மாதிரி ஆள் ஸ்லோவா ஓட்டினா தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? புரியுது. அதனால வந்து நான் ஓட்ட சொல்லிடுவேன். ஒன்றும் ஓட்டிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால அந்த பசங்களுடைய மனநிலையில அப்படிதான் இருக்கும். ஆமா புரியுதுங்களா? சார். கரெக்ட். சார் இப்போ கராத்தே கிளாஸும் சிலம்பாட்டம் அனுப்பும்போது ஓகே அது ஒரு சார். முரட்டுத்தனமான விளையாட்டு. ஓகே ஓகே. புரியுது புரியுது. அவங்களுடைய அதனால கோபம் எல்லாமே அதுல போயிடும். ஸோ அதுல கழிஞ்சிடும் இவங்களோட ஆமா, விபத்துன்றது. எல்லாமே அதுல போயிடும். அப்ப அவங்கள சின்ன வயசுல இருந்து நீங்க பழக்கணும் அவங்கள. ஆமா சார். அதான் அதுக்குதான் சார் கேக்குறேன் நான். சின்ன ஏன்னா வயசுல என்னோட இருந்து பையனுக்கு லக்னத்துல செவ்வாய் சனி இருக்கு சார். லக்னத்துல சுவாசனை இருக்குன்னா தலையில கொஞ்சம் பிரச்சனை வரும். சரிங்களா? அதான் சார் அடிக்கடி அவனுக்கு தலையில தான் அடிபடுது. 2 வீலர் போகும்போது கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு போகணும் அவர்லாம். ஓகே ஓகே சார். ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டக்கூடாது. புரியுதுங்களா? புரியுது புரியுது சார். சரிங்க. இந்த சரி, செவ்வாய் அடுத்து சனிக்கு பரிகாரம் தொடர்ந்து நீங்க சொன்ன பரிகாரம் செய்யும் போது அந்த பாதிப்பு வராது இல்ல சார்? இப்ப அவங்க அந்த பாதிப்பு பையனுக்கு வராதுங்க மேடம். நம்ம எப்படி சொல்றதுன்னா, எல்லாமே ஒரு ப்ரிகாஷன் தான். ஹெல்மெட் போடுறதே ஒரு பரிகாரம் தான். சரிங்களா? செவ்வாய் சனிக்கு நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன், அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு 140ல பைக்ல போனா என்ன ஆகும்? கண்டிப்பா ஹெல்மெட் போடாம போனா. கண்டிப்பா மண்டை அப்ப அடிப்போம். பரிகாரம் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாயிடும். ஆனா அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைச்சிட்டு நம்ம வெளியே போக கூடாது. அப்ப ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஒரு மீடியம் ஸ்பீடு 90 100லயோ போனா போதும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே சார். அதுக்கு மேல போக முடியாது சார். சார் அப்ப நாம வந்து இந்த செவ்வாய் சனி தொடர்பு வந்து இல்லவே இல்லை அப்படின்னா வந்து நாம இந்த விபத்து இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாமா சார்? கண்டிப்பா முடிவுக்கு வரலாம் சார். கண்டிப்பா முடிவுக்கு வரலாம். எங்க தாத்தா வந்து இறக்கும்போது 77 வயசு. சரிங்களா? நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். எங்க தாத்தாக்கு வந்து 77 வயசு. அவர் 77 வருஷத்துல அவர் வாழ்க்கையில விபத்தே நடந்தது கிடையாது. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. அவரும் பைக் ஓட்டியிருக்காரு, பஸ்ல போயிருக்காரு, கார்ல போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய ஏஜ்ல நடந்ததே கிடையாது. அவர் ஜாதகத்துல பார்த்தா சபாசனி தொடர்பு இருக்காரு. இந்த 4, 6, 8, 12 தொடர்பு இருக்காது. இது ரெண்டுத்தையும் பாத்துக்கணும். அப்ப 4, 6, 8, 12 தொடர்பையும் இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆமா ஆமா. இந்த தொடர்பு எல்லாம் பாத்துக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க சார். சிலவங்களுக்கு இந்த 7 சனில மட்டும் அடிபடுது, அது எப்படி சார்? சார் அது 7 சனினால அடிப்படல சார். லக்ன ரீதியாக சனி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டிருக்குங்க. இப்ப எப்படி 4, 6, 8, 12 சொன்னேன், அதே மாதிரி கோச்சாரத்துல சனி 6, 8, 12 போனா விபத்து நடக்கும். புரியுதுங்களா? செவ்வாய் 6, 8, 12 போனா விபத்து நடக்கும். என்னோட லைஃப்ல நான் விபத்துன்னு பெருசா சந்திச்சது கிடையாது. ஆனா ஒரு தடவை 2 வீலர்ல போய் விழுந்திருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சு வலிக்கு விழுந்திருக்கேன். அது மலையில விழுந்தேன். மலையில வண்டி ஓடிட்டு போகும்போது ஜென்ரலாவே வலுக்கும். விழுந்திருக்கேன். விழுந்து மெயின் ரோட்ல தான் விழுந்தேன். வேற எதுவும் பெருசா அடிப்படல. ரைட் லெக் வந்து சத பிசங்கிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து எனக்கு 2012, 13, 14 நடந்துச்சு. அப்ப வந்து சனி வந்து எங்க போயிட்டு இருந்ததுன்னா துலாம் ராசியில போயிட்டு இருந்தது. சரிங்களா? ஓகே சார். லக்கணத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 12ல சனியா? ஆமா சார். விருச்சிக லக்னத்துல 12ல சனி. ஏற்கனவே சனியோட பார்வை துலாமுக்கு விழுகுது. அங்கதான் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்ப அந்த கோச்சாரம், அந்த தசா புத்தி அந்த வேலையை நம்ம செய்ய வச்சுக்குது.
சரிங்களா? புரியுது சார், புரியுது சார். இவ்வளவுதான் விஷயங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கனாலே போதும். புரியுது சார். சார் நம்ம டிரைவர் போட்டு ஓட்டுறது இருந்தாலும் சார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நடக்கணும்ன்ற மாதிரி இருக்கும் பொழுது அது நடந்துதான் சார் ஆகும். ஆனா அதான் சார், எந்த ஒரு விஷயமே நடக்கணும்னு இருக்குமோ நடந்தா சார் ஆகும். சரிங்களா? நம்மளுடைய கர்மால ரெண்டு கர்மா இருக்கு. ஒண்ணு வந்து மாற்றக்கூடிய கர்மா, ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய கர்மா. ஒண்ணு மாற்றவே முடியாது, அது மாற்றவே முடியாது, நடந்தே ஆகும் இருக்கும். நம்ம நடந்தே ஆகணுங்கிற கர்மாவை கண்டே பிடிக்க முடியாது, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு ஒரு பரிகாரம் பண்றோம்னாலே அதை ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய கர்மாவா இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரிங்க சார். இப்ப எனக்கு கொரோனா வந்துச்சு, நான் ஜோதிடர் தான், எனக்கு கொரோனா வராம தவிர்த்திருக்கலாம்ல. ஆமா சார். கொரோனா வந்தே ஆகணும்னு என் தலையில எழுதியாச்சு, அது மாற்ற முடியாத கர்மா வந்துருச்சு. புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ இந்த மாதிரிதாங்க. அப்ப நம்ம என்னன்னா எப்போதுமே நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்துகிட்டு இருக்கணும். நம்ம எத்தனையோ கிளைண்ட்ஸ் பார்க்கலாம், எவ்வளவோ சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில என்னமோ இருக்கலாம். டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். என்ன கிரக நிலைகள் போயிட்டு இருக்கு, அடுத்த வாரம் என்ன கிரகம் மாறப்போகுது, கோச்சாரத்துல என்ன திசாபுத்தி மாறப்போகுது, என்ன அந்தரம் மாறப்போகுது, நமக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா ஓரளவுக்கு நம்மளை நாமளே ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தை பத்தி. சரிங்களா? ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம அதை ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனா எடுத்துக்க முடியும். அப்ப நம்ம பிரைனை எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், ஆக்டிவாவும் அலர்ட்டாவும் வச்சுக்கணும். ஓகே சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நமக்கு வந்து அதுதான் சார், செவ்வாய் வந்து 4ல் இருக்கு சார். ஓகே. நான் வந்து 20 வருஷமா டிரைவிங் தான் சார். இது வரைக்கும் வந்து கார்ல வந்து எந்த விதமான இன்சிடென்ட் நடந்தது இல்லை சார். ஆனா பைக் நீங்க சொன்ன மாதிரி விழுந்திருக்கேன் சார். அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணும்போது செவ்வாய் திசையில ராகு புத்தியில எனக்கு கால் அடிபட்டு கால் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு ராகு. ராகு புத்தி எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர் ஆனிச்சு சார். ஃப்ராக்சர்னா பெருசா ஒரு லைட்டா ஒரு உடையும், அவ்வளவுதான். சர்ச் பண்ண சொன்னீங்களா சார், அந்த மாதிரி இது மாதிரி செக் பண்ணும்போது கரெக்டா குரு திசையில செவ்வாய் திசையில ராகு புத்தியில எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆனிச்சு. ஓகே, கரெக்டா தான், அந்த மாதிரி தான் கரெக்டா நடக்கும். ஆமா சார், ஆமா சார். சார் சொல்லுங்க சார். சார், நீங்க உங்க ஜாதகத்துல அடிபட்டுச்சு சொன்னீங்களா சார்? ஆமாங்க. அது பாருங்க, அது 4ஆம் அதிபதி சனி சார். ஓகே. 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். ஓகே. 12ல போய் உட்காந்துருக்காரு. ஓகே. 4, 6, 12 சம்பந்தப்படுது சார். 8 சம்பந்தப்படாதால லைட்டா அடிபட்டு தப்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா. அது வந்து அந்த 4ஆம் அதிபதி போய் 12ல செவ்வாய் மேல கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆயிருக்கு. அதோட டேட்டா பத்தி நான் போடுறேன். ஓகே ஓகே சார். ரைட். நாளே எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நடந்தது செவ்வாய்க்கிழமை தான் நடந்துச்சு. பத்து 2014 மதியானம் 1 மணிக்கு நடந்துச்சு நினைக்கிறேன். இதான் நடந்த அந்த விபத்து நடந்த அன்னைக்கு எந்த கோச்சார கிரகம் தொடர்பு. புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். புதனும் சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க. 8 சம்பந்தப்பட்டிருக்கு. ஆமா சார், ஆமா சார், கரெக்ட். 4, 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருக்கு. 8 சம்பந்தப்பட்டிருக்குங்க. சம்பந்தப்படாம விபத்து நடக்காது. புதன் யாரு? 11ஆம் அதிபதியா? ஆமா சார். புதன் வந்து 11ஆம் அதிபதி. அவர் புஷ்கரணம். அதனாலதான் கால்ல அடிபட்டுச்சு. ஓகே சார், ஓகே சார். புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார்.
ஸோ இப்படிதான் இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்னு, கோச்சார குரு லக்னத்தை பார்க்கலாம். ஆமா சார். கோச்சார குரு லக்னத்தை லக்னத்தை பார்க்கல பார்க்குதா? சார். கோச்சார சார், குரு செவ்வாய் வந்து அந்த டைம்ல கோச்சார குரு வந்து ஜனன கடகத்துல லக்ன ஜனன லக்னத்தை பார்க்கல. கடகத்துல இருந்தா ஜென்ம லக்னத்தை பார்க்குமா? ஆமா சார். ஜென்ம லக்னத்தை பார்க்குமா? ஆமா ஜென்ம லக்னத்தை பார்க்க சார். ஓகே. ஸோ இப்படிதான் இதை எடுத்துக்கணுங்க. புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல? இல்ல இது 4, 6, 8, 12 கிளீனா புரியுது சார். ஓகே. சனி செவ்வாய் ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? தோல் வியாதி, வெண்குஷ்டம், இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் 2. மூணாவது ஃபிக்ஸ் யாருக்கு வரும்? அதுக்கப்புறமேலு பூச்சிக்கடி, விஷக்கடி, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த 4 கான்செப்ட் இருக்குங்க. பிளட் ப்ரெஷரு, தோல் வியாதி, ஃபிக்ஸ் வர்றது, பூச்சிக்கடி, விஷக்கடி, இந்த 4 கான்செப்ட் பார்த்துட்டோம்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறமேல வந்துட்டு கடைசியா அந்த சுகரும் இதுவும் நடத்துவேன். அப்புறம் இந்த எந்த மருத்துவ முறையை பார்க்கணும், எந்த மாதிரியான மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் கடைசியா பரிகாரங்களை சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அதை முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ரிவிஷன் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்களா சார்? ரிவிஷன் மாதிரி ஒன்று பண்ணிடலாங்க. டெஸ்ட்டும் வைப்பேன். அதில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் சார். சரிங்களா? ஓகே சார். வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? வேற யாருக்கும் டவுட் இல்லைங்களா? ஓகேங்க. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து பிளட் ப்ரெஷரும் அதுக்கப்புறம் ஸ்கின் ப்ராப்ளத்தை பத்தி பார்த்துருவோம். நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு விஷக்கடி. நாளைக்கு வேலைக்கிழமையா? ஓகே. மோஸ்ட்லி வேளன், வெள்ளி, சனி 3 நாள் கிளாஸை முடிச்சிடலாம் சப்ஜெக்டை. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் வைப்பேன். நீங்க ஓவராலா இது வரைக்கும் நடக்கிறது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா என்னென்ன நோயின் டிஃப்ரெண்டாக கண்டுபிடிக்கணும். அதை திங்கக்கிழமை ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோம்னா திங்கள் செவ்வாயில முடிச்சிடலாம். சரிங்களா? பரிகாரம் இருக்கும் செவ்வாய் புதன்ல, உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி. அதிகபட்சம் இன்னைக்கு புதன்கிழமை ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே சார். நன்றி சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார். ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்கு, அதனால நீங்க சீக்கிரமா முடிக்கிறேன். நாளை 5 மணிக்கு சந்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே. நன்றி. மருத்துவ ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நோய் வரும் என்பதை துல்லியமாக அறிந்து கொண்டு நோயின்றி குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டுமா? வருமுன் காப்பதே சிறப்பு என்பதற்கேற்ப முன்கூட்டியே நோயை பற்றி அறிந்து தேவையில்லாத மருத்துவ செலவையும் வீண் உடல் வேதனையையும் மன உளைச்சலையும் தவிர்க்க வேண்டுமா? கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பு தொடங்கும் நாள் 26/8/2024 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். இம்மாபெரும் ஆன்லைன் மருத்துவ ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் நலமாக மாற்றிடுங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள்,
தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மருத்துவ ஜோதிடராகி நலமும் வளமும் பெற்றிடுங்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: 9 கிரகங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 9 கிரகங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 பாவங்களும் குறிக்காட்டும் நோய்கள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் உறுப்புகள், 27 நட்சத்திரங்கள் குறிக்காட்டும் நோய்கள், 12 ராசிகள் குறிக்காட்டும் உறுப்புகள், 12 ராசிகள் குறிக்காட்டும் நோய்கள். ஒருவர் ஜாதகத்தை ராசி கட்டம் பார்த்தவுடன் என்ன நோய் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரம் எந்த காலகட்டத்தில் நோய் வரும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் சீக்கிரம் குணமாக கூடிய நோய் வருமா, ஆயுள் முழுவதும் தொடரும் நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடிய நோய் வருமா என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகத்தில் நோயிலிருந்து எப்போது முழுவதும் குணமாவார் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தால் குணமாகும் என்பதை அறிதல். ஒருவர் ஜாதகப்படி எந்த பெயர் கொண்ட மருத்துவரிடம் சிகிச்சை பார்த்தால் நோய் குணமாகும் என்பதை அறிதல். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன கோவிலுக்கு சென்றால் குணமாகும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள சூட்சுமமான ஸ்தலங்கள் பற்றி அறிதல். ஒருவர் ஜாதகப்படி நோய் வராமல் இருக்க என்ன உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நட்சத்திர ஜோதிட முறையில் அறிதல். ஒருவர் தனக்கு என்ன நோய் வரும் என்பதை முன்பே அறிந்து வருமுன் காத்துக்கொள்ள வாழ்வியல் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன தானம் கொடுத்து நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை கர்மா ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். ஒருவர் ஜாதகப்படி என்ன நோய் வரும், அதற்கான தீர்வாக ஆன்மீக பரிகாரம், தொழில் பரிகாரம், தர்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை DNA ஜோதிட முறையில் அறிந்து கொள்ளுதல். இந்த வகுப்பின் மூலமாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நோயில்லாமல் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.